கையெழுத்து போட்டு கொடுத்தோம். ஆனா அதை நீங்க எங்களுக்கு தரவே இல்லையே என்ன? அப்புறம் ஏன் அதை பத்தி கேக்குறீங்க? இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. 2 நாள்ல வீட்டை காலி பண்ணி கொடுத்துருங்க. கிளீன் பண்ணி பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் இருக்கு. திடீர்னு காலி பண்ண சொன்னா நாங்க எங்கன்னு போவோம்? 1 மாசமாவது டைம் கொடுங்க. முடியாதுமா. புதுசா வரவங்க வர வெள்ளிக்கிழமை பால் காய்ச்சி குடியேற போறாங்க. அதை என்னால மாத்த முடியாது. ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டாங்க. நீங்க சீக்கிரம் வீட்டை காலி பண்ற வழிய பாருங்க. அண்ணே, நீங்க ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. நாங்க வேற வீடும் பார்க்கணும், இந்த வீட்டு சாமானெல்லாம் இறக்கி ஏத்தணும். ஆம்பளை இல்லாத வீட்டுல எப்படின்னு நாங்க இதெல்லாத்தையும் பண்ண முடியும்? ஆமா, உள்ள அப்படியே மைசூர் மகாராஜா பேலஸ்ல வச்சிருக்க சாமா மாதிரி வச்சிருக்க. 2 பாய், 2 தலைக்காணி, 3 மூட்டை துணி தானே வச்சிருக்க. அவ்வளவுதானே உங்க உடம்ப. இத தூக்கிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது உங்களுக்கு? ஏப்பா, இதெல்லாம் முறையில்லப்பா. நீ வீட்டை வித்துட்டு போ, இல்ல வேற யாருக்காவது வாடகைக்கு விட்டு போ. ஆனா இதெல்லாம் 2 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லணும்லப்பா. கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. அவங்கள வீட்டை காலி பண்ணணும்னா வேற வீட்டை பார்க்கணும்ல. கொஞ்சம் டைம் கொடுப்பா. யோ, நீ யாரியா? நான் உன்கிட்ட எதிரா பேசுறேனா? அடுத்தவங்க பிரச்சனை இல்ல, எதுக்கு தேவையில்லாம ஆஜராவற? வேடிக்கை பார்க்க வந்தா வாய மூடிட்டு வேடிக்கை மட்டும் பாரு. பிடிக்கலையா போயிட்டே இரு. அதை விட்டுட்டு கருத்து சொல்லக்கூடாது. போய் வேலையை பாரியா. என்னம்மா 2 நாள்ல காலி பண்ணி விடுவீங்கல்ல? எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். 1 மாசம் டைம் கூட வேண்டாண்ணே. ஒரு 2 வார அவகாசமாவது கொடுங்களேன். ஏமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வெள்ளிக்கிழமை அந்த குடும்பம் குடி வர போறாங்கன்னு சொல்ற, 2 வாரம் டைம் கேக்குற.